ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். சென்ற வாரம் அந்த வேத பகுதிகளை வாசித்து தான் ஆரம்பித்தோம். திரும்பவும் வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையை குறித்து பதில் சொல்லி கொண்டு வருகிறோம். வேதாகமம் நம்ப தகுந்ததா அப்படின்றத சொல்லிக்கிட்டு வரோம். ஏன் வேதத்தை நம்ம நம்பணும் அப்படின்றதுக்கு முதல் காரணமாய் சொன்னேன். இயேசு வேதத்தை நம்பினார். இயேசு வேதத்தை அவர் நம்பினார், அதனால் நாமளும் நம்புகிறோம். இயேசு நம்பாத ஒன்றை நம்ம நம்ப தேவையில்லை. இயேசு அங்கீகரிக்காத ஒன்றை நாம் அங்கீகரிக்க வேண்டியது இல்லை. அது எவ்வளோ பெரிய மெஜாரிட்டி நம்பினாலும், காலகாலமாக நம்பினாலும், அவர்கள் எதை நம்பினாலும் நமக்கு அது அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவை பின்தொடர்கிறோம். அவர் சொன்னதை எடுத்து நாம் நம்புகிறோம். அவர் என்ன நம்பினாரோ அதையே நம்புகிறோம். ஸோ வேத வசனத்தை 92 முறைக்கு மேலே, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் 92 முறைக்கு மேலே இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார். எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கவில்லையா, எழுதியிருக்கிறதை வாசிக்கவில்லையா என்று சொல்லி எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை இயேசு சுட்டி காட்டி அதை உறுதிப்படுத்துகிறார், அவர் அதை நம்புகிறார் என்று. ஸோ இரண்டாவது, வேத வசனத்தை நாம் நம்புவதற்கு இன்னொரு முக்கிய காரணம், அது உப தலைப்பு தான். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு தலைப்பு. அது என்னன்னா, இயேசுவை விட ஒரு பெரிய ஆதாரம், இயேசுவை விட ஒரு தெளிவுள்ளவர், இயேசுவை விட ஒரு வேர்டிக்ட், ஃபைனல், ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை, இயேசுவை விட, இயேசுவை தாண்டி நமக்கு வேறு யாரும் அவசியம் இல்லை, வேறு எதுவும் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம்? அந்த முதல் கருத்துக்கு சொன்னதையே இரண்டாவது கருத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா அவர்தான் தேவன், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர் கடவுள். அதனால் அவர் சொல்கிறதை விட தாண்டியது எதுவுமே இல்லை. அதனால் போன வாரத்தில் சொன்னேன், மோசேயும் எலியாவும் இயேசுவை இந்த பூமியிலே சந்திக்கிறார்கள். அவர்கள் மரித்து போய் திரும்பி வந்து இயேசுவை சந்திக்கிறார்கள். மோசே பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசன புஸ்தகங்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அவர் ஒரு முன்னோடியாக, ஒரு அடையாளமாக இருக்கிறார். 2 பேரும் வந்து இயேசுவின் அருகே நின்று சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு உண்டாக போகிற மகிமையும் சிலுவை பாடுகளையும் பற்றி சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே மறுரூபம் ஆயிடுறாரு. அப்போ பேதுரு சொல்கிறான், 3 பேரையுமே சேர்த்து சொல்கிறான், எலியாவையும், தீர்க்கதரிசி ஆகிய எலியாவையும், பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்கிற மோசேவையும் அவர்கள் வணங்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்கிறதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளலாம், அவர்களையும் முக்கியப்படுத்தலாம் அப்படின்னு பேதுரு உணர்ச்சி பொங்கி சொல்லுகிறான். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி பிதாவாகிய தேவன் அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இடத்துல சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அவங்க 2 பேர் ஒரு நிஜம் வர்ற வரைக்கும் உதவியாக இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட உண்மையான நபர் வர வரைக்கும் ஒரு நிழல் போல இருந்தார்கள். இந்த நிழலுடைய உதவி நிஜம் வந்த பிறகு அவசியம் இல்லை. அவர்கள் நல்ல ஊழியம் பண்ணாங்க, அவங்க பலமாக ஊழியம் பண்ணாங்க. அவர்கள் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்தினார்கள். தீர்க்கதரிசிகளும் சரி, நியாயப்பிரமாணமும் சரி,
தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனாலும் இயேசு வந்த பிறகு வேதம் சொல்லுகிறது, இவருக்கு செவி கொடுங்கள். யார்? மற்ற 2 பேர் பெரிய ஆள் கிடையாது, இவர் தான் எல்லாரை பார்க்கிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு செவி கொடுங்கள், இவர் தான் என் நேசகுமாரன், இவரிடத்துல செவி கொடுங்கள் சொல்கிறார். அப்போது இயேசுவை விட ஒரு பெரிய முடிவு எடுக்க தெளிவாக அவரை விட ஒரு தெளிவானவர், அவர் சொல்லுகிறத விட வேற யார் சொல்கிறதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கத்தோலிக்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை விட பாதிரியாரை தான் ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. அதுவும் போப் சொன்னார்னா அது தேவனே சொன்ன மாதிரி. ஒரு காலத்தில் வேத புஸ்தகம் எல்லார் கையிலையும் கிடையாது. அப்போ மார்ட்டின் லூதர் என்பவர் எழும்பி இவர்கள் போதிக்கிறதெல்லாம் வேதத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது என்பதை அறிந்து அவர் சொன்னார். அவர் அன்றைக்கு போப்பை எதிர்த்து நின்றார். போப் என்பவர் எப்படி ஒரு ராஜாவுக்கு தேசத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அதே போல் போப் என்பவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மேலே அதிகாரம் செலுத்தியவர் அவர். அவர் என்ன பண்ணாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ப ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து நம்பிட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னதை விட்டுட்டாங்க, இயேசு சொன்னதை மறந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் போய் கம்மி பண்ணுங்க, பேஸ் கம்மி பண்ணுங்க. அவர் சொன்னதை மறந்துட்டாங்க. இயேசு சொன்னதெல்லாம் விட்டுட்டு, அப்போஸ்தலர்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் மூட நம்பிக்கைகள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதெல்லாம் நம்ப ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் வேதம் சொல்லுகிறதை ஆராய்ந்து பார்க்காமல் போப் சொன்னதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார். எவ்வளோ கிறிஸ்தவத்தில் இருக்க குழப்பம் பாருங்கள். இப்போ யாரதை நான் முதன்மையாக எடுத்துக்கொள்வது? வேதம் சொல்லுது, இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என் நேசகுமாரன். அப்போது நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முடிவாக, ஒரு கடைசியாக ஒருத்தருடைய பேச்சை கேட்டு நான் முடிவெடுக்கலாம், ஒருத்தருடைய பேச்சை கேட்டு நான் அதை நம்பலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். ஏன்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தினுடைய கடைசி நபராக அனுப்பினார். அவரை தான் கடைசி நபராக அனுப்பினார். இந்த இடத்துல கையை வச்சுங்க, அதை நான் சொன்னதை உறுதிப்படுத்துகிறேன். எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில், எபிரேயர் 1:1 வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாய் காலகாலமாக கர்த்தர் பங்கு பங்காக வகை வகையாக பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ தம்முடைய குமாரனை அனுப்பி திருவுளம் பற்றினார். அவருடைய குமாரன் இந்த உலகத்தினுடைய கடைசினா எல்லாரை விட இவர் தான் கடைசி நினச்சக்கூடாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படின்னா மனுஷனை கடைசியாக வச்சிருக்கிறாருன்னு அர்த்தமா? சிருஷ்டிப்புல கிடையாது. இந்த மனுஷனுக்காகத்தான் அத்தனையுமே சிருஷ்டித்தார். இந்த மனுஷனுக்காக தான் அவ்வளத்தையும் உண்டாக்கினார். ஸோ இவன் தான் இந்த சிருஷ்டிப்பினுடைய மகுடம், இந்த சிருஷ்டிப்பினுடைய க்ரௌன் ஆஃப் ஆல் கிரியேஷன். அவங்கள பார்க்கலையா? நீங்கள் என்ன பாருங்கள், என்னை விட உங்களுக்கு வேறு என்ன முக்கியம் இருக்குது? என்ன பாருங்கள், க்ரௌன் ஆஃப் கிரியேஷன், ஜுவல் ஆஃப் கிரியேஷன். இவன் தான் இந்த படைப்பினுடைய மகுடமே, மனுஷன்தான். அதைத்தான் இயேசுவையும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவரை விட எல்லா குமாரர்களும் குமாரத்திகளும் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த ஒரே பேரான குமாரனை போல சிறந்தவர் யாருமே இல்லை. ஸோ இயேசுவை கடைசியாக அனுப்புனார் நினைச்சு கூடாது. இயேசு ஒரு சிறந்த பிரதிநிதி, சிறந்த அறிவுடையவர். அவரே போதும் என்று சொல்வதற்காகத்தான் அவரை கடைசியாக அனுப்புனார். அவரே போதும், இதுக்கு முன்னாடி சொன்னவங்களை விட இவர் போதும், இவரை நம்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு வருவதற்காக தேவன் இயேசுவை இப்படி அனுப்பியிருந்திருக்கலாம். இயேசுதான் கடைசி. வாசி காட்டுற இன்னொரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 15 இயேசுவை பற்றி இன்னொரு அற்புதமான சத்தியத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கிட்ட ஆமேன்னு சொல்லுங்க.
45வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்புறம் நேரம் கிடைக்கும்போது வாசிச்சு பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம், யாரு? த ஃபர்ஸ்ட் மேன், முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 2 ஆதாமை பற்றி வாசிக்கிறோம். ஒன்று ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆதாம். இன்னொரு ஆதாம்னா, அடுத்த ஆதாம்னா நம்ம எல்லாரும் அடுத்த ஆதாமாக தான் கருதப்படணும். ஆனால் இயேசுவை வேதம் சொல்லுகிறது பிந்தின ஆதாம். முதல் ஆதாம் ஒன்றும் குவாலிட்டியாக வாழலை, தரமாக வாழலை, தேவனை அறிந்து வாழலை, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழலை, தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதின் மேலே அவன் கவனம் செலுத்தலை. பிந்தின ஆதாமாகிய நாமம் எடுத்துக்கிட்டா நாமம் பிந்தின ஆதாம் தான். ஆனால் நாம பிந்தின ஆதாமா வேதம் கருதவே இல்லை. ஆங்கில வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த செகண்ட் ஆடம்னே சொல்லுது, 2வது ஆதாம்னு இயேசுவை சொல்லுகிறது. பாருங்க 47வது வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் ஆங்கிலத்தில் த ஃபர்ஸ்ட் மேன் இருக்குது. இங்க பாருங்க, 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 2ஆம் மனுஷன். அப்போ ஆதாமுக்கு அடுத்து ஒரு மனுஷன் இந்த பூமியில மனுஷனா கருதப்பட்டது இயேசு ஒருவர் தான். 2ஆம் மனுஷன். பிந்தினவராக சொல்லல, கடைசியா அவர் ஆக்கல. கடைசின்னு சொன்னா அவ்வளோ மேன்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம். பாருங்க, அவ்வளோ மேன்மையானவர்னு அர்த்தம். அதுபோல பிந்தின ஆதாம் என்று சொல்றது மாத்திரம் இல்ல, 2ஆம் மனுஷன் ஆகிய இயேசுவை 2ஆம் மனுஷன் சொல்லுது. ஆதாமுக்கு அப்புறம் காயின், ஆபேல், இவங்களாம் 2ஆம் மனுஷர்கள். ஆனால் வேதம் அவங்கள கருத்தில் கொள்ளலை. இயேசுவை 2வது மனுஷனாக கருது. இந்த இயேசுவை நாம் அவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டும். ஏன்னா இவரை விட தேவனை அறிந்தவர், தேவன் சொல்லுவதை உறுதிப்படுத்தினவர், இவரை விட ஒரு அதிகாரமுடையவர் வேற யாருமே இல்லை. ஆகவே தான் இயேசுவை நாம் முக்கியப்படுத்துகிறோம், அவர் சொன்னதை பெரிதுபடுத்துகிறோம். ஸோ வேதத்தை படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா, இயேசு என்கிற கண்ணாடியை பயன்படுத்தி படிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். கண்களுக்கு நிறைய குருட்டாட்டம் இருக்குது. அதில் ஒரு சில குருட்டாட்டங்களை சொல்கிறேன். கண்ணே தெரியாமல் இருக்கிறது ஒன்று இருக்குது, அது எவ்வளோ மேலுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் பைபிள் காலேஜுக்கு டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வருவேன். சரியான கூட்டமாக இருக்கும், ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. டெய்லி பார்ப்பேன் பாருங்கள். சில நேரத்தில் வழியிலேயே நின்றுக்கிட்டு தான் போவோம், வழி பக்கத்தில் நின்றுட்டு போவோம். அப்படி போகும்போது நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் இந்த குருடர்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக பிளாட்ஃபார்ம் ஏறி ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் ஏறி இறங்கி என் கூடவே எக்மோர் வரையும் வருவாங்க பாருங்க. அங்கேருந்து இறங்கி திரும்பவும் அவங்க தாம்பரம் வரைக்கும் டெய்லி வந்து போகிறாங்க. கையில் ஒரே ஒரு ஸ்டிக்கு தான், அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ஏறி போய் கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் கண் இருக்கிற எத்தனையோ பேரை நான் அந்த 4 வருஷத்தில் டெய்லி போயிட்டு வந்த பாருங்க. கண் இருக்கிற எத்தனையோ பேர் இறங்க தெரியாமல் விழுந்து கடந்து. அதனால் சில நேரத்தில் குருட்டாட்டத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி சிலருக்கு கனவே கிடையாது, தரிசனமே கிடையாது, உழைக்கிறதே கிடையாது, வாழ்க்கையில் பெரிய ஒரு முக்கியமே கிடையாது. சோம்பேறிகள் பாருங்க, விட்டா தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அன்றைக்கி போயின்னு இருக்கிறேன், 9 மணிக்கு ஒருத்தர் ப்ரெஷ்ஷும் கைமா நின்றுன்னு இருக்கிறார். 9 மணிக்கு என் பிள்ளைய ஸ்கூலில் விட்டு ரிட்டர்ன் வர அப்போ வரைக்கும் ப்ரெஷ் கையில் தான் இருக்குது. அவர் எதிரில் வேற ஒருத்தர் நின்று அவர் வாயை பார்த்து பேசின்னு இருக்கிறார். எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அருவருப்பாக இருக்கும். அவர் வாயை பார்த்து ஒருத்தர் நல்லா பேசின்னு இருக்கிறார், அந்த ஆள் வாயில் வச்சுன்னு இருக்கிறான் ப்ரெஷ்ஷு. நிறைய சோம்பேறிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் தரிசனம் இல்லை, வாழ்க்கையில் கனவு கிடையாது. இவர்களை கூட குருடர்கள்னு சொல்லலாம். இயேசு சரீர பிரகாரமான குருடருக்கு பார்வை கொடுத்தாருன்றதை விட நம்மை போல ஆவிக்குரிய விதத்தில் கடவுளை யாருன்னே தெரியாமல் கிடந்த நமக்கு கூட பார்வையை கொடுத்துருக்கிறார். ஆகவே குருடர்கள்னு சொன்னால் நிறையா சொல்லலாம். ஆனால் ஃபிசிக்கலாக சில குருட்டாட்டம் இருக்குங்க. சரீர பிரகாரமாகவே சில வகையான குருட்டாட்டம் இருக்குது. தூரத்தில் இருக்கிறது கிட்ட தெரியாது நிறைய பேருக்கு. நான் அதுக்கு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். எனக்கு தூரத்தில் நின்று கை ஆட்டினீங்கன்னா எனக்கு தெரியாது. ஐயா நான் கை ஆட்டினேன் நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் கண்ணாடி போட்டிருந்தேனான்னு பாருங்கள். ஏன்னா கண்ணாடி போடாமல் நீங்கள் கை ஆட்டின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஆட்டிக்கினே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி சில பேருக்கு கிட்ட இருக்கிறது தெரியாது, தூரத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், கிட்ட இருக்கிறது தெரியாது. கிட்ட இவ்வளோ கிட்ட போய் வச்சு படிச்சுன்னு இருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஸோ அவங்க குருட்டாட்டம் என்ன, கிட்ட இருக்கிறது தெரியாது. சில பேருக்கு ஒரு குருட்டாட்டம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் என்ன கலர் போட்டாலும் அவங்களுக்கு கருப்பும் வெள்ளையுமா தான் தெரியும். கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. கலரில் ஒரே கலர் தான் தெரியும் அவங்களுக்கு.
நீங்கள் ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட்டு வந்தால் கூட வெள்ளையாக கருப்பாக தான் தெரியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ணாடி இருக்குங்க. டாக்டரை போய் பார்த்து கரெக்டாக கண்ணாடி வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக தெரியும். மங்களா தெரிகிறது கரெக்டாக தெரியும், தெளிவில்லாமல் தெரிகிறது தெளிவாக தெரியும், கிளியராக தெரியும். கண்ணாடிக்கு அவ்வளோ இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வேத வசனத்தை சரியாக புரிஞ்சிக்கணும்னா இயேசு பார்த்தது போல பார்க்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு பிலிப்பிய சபையை பார்த்து, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. ஏன்? கிறிஸ்து பார்த்தது போல வேதத்தை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். அதை 1 கொரிந்தியர் 13 நான் சொன்னேன், நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. அதனால தான் எந்த மனுஷனா இருக்கட்டும் அவன் சொல்றது குறைவு உள்ளது. நீங்க யாரை போய் பார்த்தாலும் அவர்கள் சொல்லுகிறதுல ஏதோ ஒரு விதத்துல குறை இருக்கும். எந்த மாதிரி குறைவு இருக்குதுன்றதை அவர் சுட்டி காட்டுறாரு. அறிவை பற்றி பேசுகிறார், தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசுகிறார், அந்நிய பாஷைகளை பற்றி பேசுகிறார். இது எல்லாம் குறைந்து இருக்கிறது. இதில் எல்லாம் எதுலேயோ ஒரு குறை கண்டுபிடிக்க முடியும். நம்ம சொல்கிற எத்தனையோ விதத்தில் குறைகளை கண்டுபிடிக்க முடியும். 9ஆம் வசனம் சொல்லுது நம்முடைய அறிவு குறைவுள்ளது. 10வது வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். அப்போ குறைவு ஒழிந்து போகிற ஒரு நிலை இருக்கிறது. நிறைவு வரும்பொழுது குறைவு ஒழிந்து போகும். 43,000 சபை பிரிவினருடைய பிரச்சனை என்ன? நாம் பார்க்கறது தான் கரெக்டு, நாம் சொன்னது தான் கரெக்டு, நாம் பார்க்குற விதம் தான் கரெக்டுன்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகாமல் பிரிந்து போயிருக்கிறார்கள். கேட்குறாங்க நிறைய பேர், என்னங்க உங்கள் கிறிஸ்தவத்தில் இவ்வளோ பேர் பிரிஞ்சு கிடக்குறீங்க, எதனால அப்படி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தங்களுடைய கருத்து சரின்னு தோணுது, பிறருடைய கருத்து தவறுன்னு தோணுது. ஆனால் வேதம் சொல்லுது இந்த குறைவுலாம் ஒழிந்து போகிற ஒரு காலம் வரும். எப்போ? நிறைவானது வரும்பொழுது. சரி, அது எப்படி நிறைவானது வரும்பொழுது? 11வது வசனத்தில் சொல்றாரு, ஒரு குறை எப்படி நிறையா மாறுதான்? குழந்தையா இருக்கும்பொழுது இருக்கிற குறைகள் வளர்ந்த பிறகு புருஷன் ஆகும்போது, நல்லா முதிர்ச்சி ஆகும்போது ஒழிந்து போகிறது. இங்க கவனிங்க, ஒழிந்து போகிறது. நம்ம அதை நல்லா பார்த்துருக்குறோம். குழந்தை சேட்டையெல்லாம் விட்டுடுறோம். சில பேர் இன்னும் விடலை குழந்தை சேட்டையை, இன்னும் குழந்தைத்தனமாக தான் இருக்கிறாங்க, குழந்தை மாதிரியே நடந்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கூட முதிர்ச்சி இருக்குது, புத்தி இருக்குது. சில நேரத்தில் குழந்தைங்க தான் பெரியவங்களுக்கே புத்திமதி சொல்லுது, அப்படிலாம் செய்யாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனால் பெரியவங்க குழந்தைய மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கும் வளர்ந்தவர்களுக்கும் என்ன, புருஷன் ஆனவர்களுக்கும், புருஷன் என்ன கல்யாணம் ஆனவர்களை சொல்லலை, வயதில் முதிர்ந்தவர்களை சொல்லுது, வளர்ந்தவர்களை சொல்லுது. வளர்ந்தவர்களும் குழந்தைகளுக்கும் இருக்கிற ஒரு வேற்றுப்பாடு என்ன? அறிவில் நிறைய ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறோம்? அந்த குறைந்த அறிவுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. சொல்கிறாரு, குழந்தைக்கேற்றவைகளை நாம் ஒழித்து விட்டு வளர்ந்தவர்களைப் போல நம்ம நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்றார். 12வது வசனம் இன்னொரு விதத்தில் அதை சொல்கிறார், குறைவு எப்படி மாறுதுன்னு. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்கிற விதம் என்ன? ஒரு 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 மேகம் நம்மை மறைத்து ஒரு மங்கலான ஒரு நிலையில் இருக்கிறோம். சில விஷயத்துக்கு பதில் தெரியல, சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஏன் எதுக்குன்னே சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு அவஸ்தைப்படுறோம் இப்போ. ஆனால் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்பொழுது 12ஆம் வசனம், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஸோ ஒரு நிறைவானது வரும்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வோம். அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு நமக்கு கொடுக்கிற அறிவு, அதைவிட தெளிவு, அதைவிட புரிதல், அதைவிட வாழ்க்கையை குறித்து அவர் கொடுக்குற ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா இயேசுவை போல தேவனிடத்தில் இருந்தவர் யாருமே இல்லை. தேவனோடு இருந்தவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால இயேசுவை போல ஒரு தெளிவுள்ளவர், தேவனை பற்றிய அறிவுடையவர் வேற யாருமே இருக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே வந்து நியாயப்பிரமாணத்தை எதற்கு கொடுத்தேன் என்ற புரிதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவங்களாம் என்ன நினைச்சாங்க? இதை செய்யண்டா, இதை பண்ணா நான் பரலோகம் போயிடுவேன்னு நினைச்சாங்க. இயேசு சொன்னார், இதெல்லாம் சொன்னதை நீங்க தப்பு தப்பா புரிஞ்சு வச்சு தப்பு தப்பா வியாக்கியானம் பண்ணி வாழ்க்கையை தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க கையில வேத வசனம் இருக்குதே தவிர மற்றபடி நீங்கள் அதை தவறாய் எண்ணம் கொள்வதற்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க.
உங்களுக்கு சாதகமாக வளைத்து கொள்ளுகிறீர்கள் வசனத்தை அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லி காட்டுறார். அப்போ இயேசு கொடுக்குற பிக்சர், இயேசு கொடுக்குற வாழ்க்கையை குறித்த படம், கடவுளை குறித்த படம், இயேசு வேத வசனத்தை குறித்து கொடுத்த அந்த தெளிவு வேற யாருமே நமக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதன் பிறகு நான் சொன்னேன், இயேசு நமக்கு மையமாக, அடிப்படையாக, அஸ்திபாரமாக, மூளைக்கல்லாக நமக்கு அவர் இருக்கிறார். அப்போ அவர் சொன்னதின் பேரில் தான் வாழ்க்கையை கட்டணுன்றதை நான் சொன்னேன். அவர் சொன்னார், நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நான் சொல்லிய வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையில் மேல் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். நான் சொல்லிய வசனங்களை கேட்டு அதன்படி செய்யாதவனா இருக்கிறவன் எவனோ அவன் மணலில் மேல் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். இயேசு வேத வசனத்தை கூட அந்த இடத்துல அதிகாரப்பூர்வமா பேசுறார். எப்படி பேசுறாரு? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இயேசு அதிகாரத்தை அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையின் மேல கூட எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்றேன் கேளு, நீ என்னெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியா அது ஒன்றும் கிடையாது, நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லி வேத வசனத்தை பற்றிய ஒரு அதிகாரத்தை அவர் காண்பிக்கிறார். அந்த இடத்துல தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அந்த முழு மலைப்பிரசங்கம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சர்மன் ஆன் த மவுண்ட், மலைப்பிரசங்கம் நடக்குது. இயேசு சொல்றாரு, நான் சொல்லுகிறேன், நான் சொல்லிய வசனத்தை கேட்டு கட்டுகிறவன். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கட்டுவது தான் நாம் வாழ்க்கையில உறுதியாய் கட்டப்பட்டவர்களாக நிற்க முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் என்னையா சொன்னாங்க? மற்றவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகவும் தகவல்களாகவும் இருக்கிறது. இயேசு சொன்னதுதான் சத்தியமாக இருக்கிறது. இயேசு சொன்னதுதான் வழியாக இருக்கிறது. இயேசு சொன்னதுதான் ஆதாரமாக, அதிகாரமாக இருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 6வது வசனத்திலிருந்து வாசி. ரெண்டு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து என்று இங்கே பவுல் சுட்டி காட்டுவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை சுட்டி காட்டுற. அந்த எழுத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றார். எப்படி கொள்ளுது? சரீர பிரகாரமா அன்றைக்கு முதல் முறை மோசேவை கர்த்தர் அழைத்து நியாயப்பிரமாணத்தை அவனுக்கு கொடுக்கிறார், கட்டளைகளை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை அவன் பெற்ற பிறகு வேதம் சொல்லுகிறது, அவன் மலையை விட்டு இறங்கி வந்தபோது 3000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். ஏன்னா அந்த முதல் கட்டளையாகிய ஆத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி படிக்கிறோம். அந்த முதல் கட்டளையாகிய என்னை அன்றி வேறொரு தேவன் உனக்கு இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கட்டளையை மீறி அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி, மோசே வர தாமதமானதனால் அந்த கன்றுக்குட்டியை பார்த்து நீதான் என்னை அழைத்து வந்தாய் என்று சொல்லி அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். மோசே இறங்கி வருகிறான், கையிலே 2 பலகைகளை எடுத்துக்கிட்டு எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். முதல் முறை அந்த எழுத்து மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கிறது. அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கிறது. தண்டிக்கப்பட்டார்கள். 3000 பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த கன்றுக்குட்டியை உருவாக்குவதற்கு துணிந்த 3000 பேரும் மோசே கண்களுக்கு முன்பாக, அந்த எழுத்துக்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டார்கள். அதை தான் பவுல் சொல்றார், எழுத்து கொள்ளுகிறது, நியாயப்பிரமாணம் அவர்களை கொள்ளுகிறது. சரீர பிரகாரமா மாத்திரம் கொல்லப்படலைங்க. நியாயப்பிரமாணத்தை எடுத்து இப்போ கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு விதத்துல அது உங்களையும் என்னையும் கூட கொல்லும். இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை கூட அது கொல்லும். எப்படி? சரீர பிரகாரமா கொள்ளுகிறதோ இல்லையோ, மனதளவுல ரொம்ப கொல்லும். நம்ம செய்த பாவங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி
நம்ம செய்த அக்கிரமங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி, குற்றம் குறைகளை நமக்கு கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய இருதயத்தை ரொம்ப பாதிக்கும். குற்ற உணர்வு ஒரு பெரிய கொலைக்கு, அது ஒரு கொலை குற்றம் போல, அது ஒரு கொலை அனுபவம் போல, ஒரு மரண அனுபவம் போல, அது ஒரு மரித்த நிலைமை. அது இளைய குமாரன் திரும்பி வரும்போது அவங்க தகப்பன் சொல்லுகிறான், என் குமாரன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்திருக்கிறான். அவன் செத்ததா எந்த இடத்துலையும் சொல்லப்படல, ஆனால் செத்தான் என்று அவங்க தகப்பன் சொல்றான். போய் செத்ததை பார்த்தாரா? இல்லை. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, என் பிள்ளை வரும்போது பெரிய குற்ற உணர்வோடு வந்தான். என்ன மாதிரி குற்ற உணர்வு? நான்லாம் குமாரன் இல்லை, என்னை குமாரன் என்று நீர் அழைப்பதற்கு எனக்கு பாத்திரன் இல்லை. இந்த குற்ற உணர்வுகள் அவனை கொன்றுக்கிட்டே இருந்தது. அதனால தான் அவங்க அப்பா அவனை கொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் குற்ற உணர்வுகள் நம்ம சரியாக கையாள வேண்டும், இல்லைன்னா அது நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்கும், நம்முடைய நிம்மதியை கொண்டுக்கிட்டே இருக்கும். யாருக்கு முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. ஆகவே அதை கையாள கற்றுக்கணும் பாருங்க. ஸோ எழுத்து கொல்லுமானா கொல்லும். வேத வசனத்தை எடுத்து ஒருத்தரை கொல்லலாமா? கொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும். சரீர பிரகாரமாக கொல்லலாம் கூட. சில வேத வசனத்தை சுட்டி காட்டிப்பார், உனக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க மனசில் அந்த குற்ற உணர்வை, தாழ்வு மனப்பான்மையை, தண்டனை பயத்தை ஏற்படுத்தி விட முடியும். ஆனால் எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பவுல் சொல்றார், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ வேத வசனத்தை வெறும் எழுத்தா பார்த்தீங்கன்னா கொன்று போட்டுரும். குற்ற உணர்வை ஏற்படுத்தி மனசை வாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு மரண சூழல் வந்திருந்தாலும் ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை, செத்த நிலைமை நமக்குள்ள மாறும். செத்த அந்த நிலைமைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால தான் பவுல் இங்கே சுட்டி காட்டுறார், எழுத்து கொள்ளுகிறது. ஸோ வேத வசனத்தை இயேசுடைய உதவி இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்களை கொண்டுகிட்டு இருக்கும். பைபிள் படிக்கும் போது பயம் வருதா? எனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. பைபிளை தொடர்ந்து படித்தாலே பயம் வரும். அதனாலே டக்குன்னு கொஞ்சம் கேப்பே எடுத்து மாற்றிக்குவேன் நான், கதை ஏதாவது படிச்சுட்டு போயிடலான்ட்டு. ஏன்னா நிறைய நேரத்தில் பைபிள் படித்தா பயம் வருது. ஏன்னா அதை வெறும் எழுத்தாக பார்க்குறோம். அது கொல்லும், எழுத்து கொல்லும். ஸோ வேத வசனத்தை இயேசுடைய உதவியில் பார்த்தீங்கன்னா கொல்லுறதுக்கு பாத்திரமாக இருக்கிறவனை கூட விடுதலையாக்கி விட்டுரும். இப்போ மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லியது இயேசுகிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் கொல்லுகிற எழுத்தை தள்ளிவிட்டு கிருபையும் இரக்கத்தையும் அந்த பெண்ணுக்கு காண்பிக்கிறார். அப்போ இயேசுடைய உதவி இல்லாமல், இயேசுன்ற கண்ணாடி இல்லாமல் படிக்கிற வேத வசனங்கள் எல்லாம் தெளிவற்றதாய் குழப்பமுள்ளதாயே இருக்கும். அது எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் விளக்கம் கொடுத்தாலும் இயேசு அடிப்படையாக வச்சு விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசி. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட வகைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயம், விக்கிரகம் என்ன, அது அதுக்கு படைக்கப்படுகிற விஷயம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொரிந்திய சபையை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கொரிந்திய சபைக்கு சொல்கிறார். ஏன்னா விக்கிரகங்கள் நிறைய அங்கே இருந்தது, ஒரு பெரிய வர்த்தக இடமாக இருந்தது. அதனால் வருகிறவர்கள் அங்கே வந்து தங்கள் மதத்தை இங்கே காண முடியலன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல மதங்களை அங்கே அனுமதித்து வச்சுருந்தாங்க. அதனால் வரப்போகிறவங்களாம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் அங்கே வாழ்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா ஒருவர் சந்திக்கும் போது, வர்த்தக ரீதியாக சந்திக்கும் பொழுது அவர்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால் பவுல் அவங்களுக்கு இந்த கடிதத்தின் மூலமாக அவங்களுக்கு பதில் சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, அந்த அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. விக்கிரகம்னா என்ன, அதுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சொல்கிறார் பாருங்க, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு இருக்குதுன்ட்டு
எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இந்த அறிவு, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான்லாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்ன்ற அறிவு அங்கே பெருமையும் பிரிவையும் வைராக்கியத்தையும் தான் காட்டும். ஆனால் அன்பு கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டா அது பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார். நான் இதுக்கு பெரிய விளக்கம் தர விரும்பலை, ஏன்னா இது விளக்கி சொல்கிறதுக்கே இன்னொரு 7 வசனம் வாசித்தா தான் இதை சரியாக விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு பெரிய விஷயம் இல்லைன்றார். ஏன்னா நமக்கு இந்த உலக பிரகாரமாக சில உணர்ச்சி பொங்கிய அறிவுகள் இருக்கிறது. அந்த அறிவை ரொம்ப முதன்மைப்படுத்துகிறோம். அது பக்தின்றதை விட அது சடங்கிலேயும் சம்பிரதாயத்திலேயும் அதில் ஊறி கிடக்கிற அறிவாக இருக்குது. அதில் அதை ஒருத்தர் கடைப்பிடிக்கிறதுனால அவர்கள் சிறந்தவராகவும், ஒருத்தர் கடைப்பிடிக்காததுனால அவர்கள் ரொம்ப குறைந்தவர்களாகவும் நினைக்க தோன்றுகிறது. அதை தான் சுட்டி காட்டுறார். உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 2வது வசனம், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் சொல்கிறார். உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறதில்ல, நான் சொல்கிறேன் கேளு. ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. பல பிரசங்கம் பண்ணுறாங்க வாரம் வாரம். எனக்கே தெரியுது ஒரு சில பிரசங்கங்கள் அறிவினுடைய ப்ரொக்ரெசிவ் தன்மை உடையதை என்னால் உணர முடியுது. நான் பிரசங்கிக்கிறேன், நிறைய காரியத்தை போதித்திருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக. படிப்படியாக அறிவில் வளர்ச்சியை நாம் எல்லாரும் பார்க்கிறோம். எங்களுக்கு போதித்தவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, தெரியும்னு மட்டும் என்றைக்குமே பைபிள் கிட்ட போயிடாத. உனக்கு தெரியாதுன்னு போய் வசனத்தை பார், அந்த அறிவு உனக்கு உதவியாக இருக்கும். தெரியும்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு அது பெருமையில் கொண்டு போய் நிறுத்திடும். நீ அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை என்பதை புரிந்து கொள். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காத. ஸோ ஆண்டவரை பற்றி நம்ம முழுமை அடையலை, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நம்ம இன்னும் முழுமை அடையலை, ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சிக்கேற்ற ஒரு தொடர்ச்சியில் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோன்றதில் மட்டும் உண்மை. அறிவை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு என்றைக்குமே வந்து விடாதீர்கள். ஒரு வசனத்தை எனக்கு தெரியும், அது புரியும். இப்போது கிறிஸ்தவர்கள், நல்லா வளர்ந்த கிறிஸ்தவர்கள் சிலர்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இந்த கோயிலில் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. எல்லாம் எடுத்தவர்கள் வாசிப்போம்னா ஒருத்தர் தான் எடுப்பாங்க, இல்லை 2-3 பேர் எடுப்பாங்க. மற்றவங்களாம் அவங்க தான் எடுத்துட்டாங்களேன்னு நம்ம விட்டுடுறது. ஒருத்தர்கிட்ட சொன்னேன் நான், பைபிளே திறக்காமல் உட்காந்துக்கிறீங்க, என்ன கதை இது அப்படின்னு. அதில் போடுங்க அப்படின்றார். அதில் போடுங்க, என்னாலலாம் எடுக்க முடியாது அப்படின்றார். யோ எடியாத, திறந்து எடியா, இன்னும் 2 வாரத்தில் நான் அதை ட்ரை பண்ண பார்க்குறேன். ஆனால் பைபிளை திறக்கணும். நீங்கள் வேத வசனங்களை எடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ஆனால் எத்தனையோ விதத்தில் போதித்திருக்கிறோம். இப்போது சில பாரம்பரிய சபைகள்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, பைபிளே கையில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. சிலர்லாம் இப்போ ஃபோனு, அப்போ அப்படியே வாட்ஸ்அப் அட்டன் பண்ணிக்கிறது, அப்படியே எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிக்கிறது. அதை விட ஒரு வேர்ஸ்ட் நிலைமையை நான் பார்க்க முடியாது பாருங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், தூக்கி வச்சுட்டு பைபிளை கையில் எடுத்து வாசிக்கணும் பாருங்க. தூக்குங்க, இதை சுமங்க, உங்களை இது சுமக்கும். ஃபோனை சுமக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு பைபிளை சுமங்க, வசனத்தை முக்கியப்படுத்துங்க. வசனத்தை ஆதியாகமம் 1:1 எடுத்து வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், சிலர்லாம் திறக்கிறதே கிடையாது. ஆதியிலே தேவன், அதானே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அறிவு என்ன பண்ணிடுது, எனக்கு தெரியும் சொல்லி நிறுத்திடுது. ஆனால் ஆதியாகமம் 1 போய் நல்லா பாருங்க, அந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கும். அதில் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும், இன்றைக்கு உங்களுக்கு தேவையான வழி நடத்துதல் கிடைக்கும். நீங்கள் அப்படி பார்க்க போறீங்களா? இல்லை, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கிக்கு வாங்க. பிரசங்கி சாலமோன் ஞானத்தை அதிகமாய் பற்றி பேசியவர். அவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். பிரசங்கி 12, பேஜ் நம்பர் 800 எடுத்துக்கொண்டவர் ஆமீன் சொல்லுங்கள். 12வது வசனத்தை
12 என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. என்ன சொல்றாரு? வேத வசனத்தை சுட்டி காட்டி அது 11வது வசனத்தில் சொல்லியிருப்பார், ஞானிகளின் வாக்கியங்கள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. கர்த்தர் அந்த மெய்ப்பராக இருக்கிறார், அவர் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மேல இந்த ஞானத்தினாலே புத்தி அடைவாயாக. புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலை உடையவர்களா இரு அப்படின்றார். இதை எடுத்து புரிந்து கொள் இந்த உலகத்தை நீ இதன் அடிப்படையில் பார் அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்க, புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அநேக புஸ்தகங்களை எழுதுறதுக்கு ஒரு சாலமோன் ராஜா சொல்றார், அநேக புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கலாம் நான், ஆனால் அதுக்கு முடிவே கிடையாது, அவ்வளோ இருக்கு, நிறைய விஷயம் இருக்குன்றார். அப்புறம் தொடர்ந்து, அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு. ரொம்ப படித்தவங்களாம் ரொம்ப இலைப்படைந்து போயிட்டாங்க அப்படின்றார். அதிக படிச்சு அதிகமாக புக்குன்னு போயிட்டு கடவுளை விட்டாங்க. பைபிளில் சொல்லியிருக்குன்னு இப்படி போயிட்டாங்களே தவிர, அந்த இயேசு வந்தா பைபிளை கூட தூக்கி வச்சுட்டு இரக்கம் காட்டுவார்ப்பா. பைபிளில் இவங்களெல்லாம் தண்டிக்கணும்னு சொல்லியிருக்கு, அதே பைபிளை கொடுத்தவர் தான் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். ஏன் அப்படி தண்டிக்க வேண்டும், ஏன் இப்படிலாம் சொல்லப்பட்டதுன்னா, ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கு. மனிதர்கள் எல்லை மீறி அத்துமீறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனிதனுக்கு உணர்த்துவதற்கு, நீ எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறான்றதுக்காக தான் சட்டங்களும் தண்டனைகளும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதே சட்டங்களுக்கு பின்ன நின்ற கர்த்தர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் சொல்றார். அப்போ அதிக படிப்பு, அதிக அறிவு, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உதவி இல்லை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணிக்க போகிறது கிடையாது. எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கினாலும் நமக்கு ஒரு பெரிய உதவி இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும், மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு தான் பெரிய விஷயம். அந்த அறிவை அனுபவமாக்கி கொள்வது தான் பெரிய விஷயம். தேவன் யாருன்னு மட்டும் கேள்விப்பட்டால் போதாது, கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாருன்னு கேட்டால் மட்டும் போதாது, அந்த மெய்ப்பரை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்கிற உண்மையை நாம் அனுபவமாக்கி கொள்ளுகிற விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ வெறும் அதை கேட்கிறதாவோ போதிக்கிறதாக மாத்திரம் நாம் இல்லாமல் அவைகளை நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுகிற வேலையில் ஈடுபட வேண்டும். ஸோ அறிவை ரொம்ப பெரிய முதன்மையாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு அறிவு முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது தேவனை அறிகிற அறிவை தான் முக்கியப்படுத்த வேண்டும். என்ன உடுத்தணும், என்ன கழட்டணும், என்ன விட்டுறணும், என்ன சாப்பிடணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தொடக்கூடாது, இந்த அறிவு நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு இருக்குது. அறிவினுடைய அஸ்திபாரமாக இயேசு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம வழி விலகி போகிறதுக்கு, நம்முடைய மத போதனைகளை பெரிதாக்கி கொள்வதற்கு, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, அது பண்ணாதன்றதில் ரொம்ப விவாதம் நடத்திக்கிட்டு இருப்போம். அதில் திருப்தி பட்டுக்குவோங்க. நான் இன்றைக்கி ஒருத்தரை தோற்கடிச்சுட்டு தான் நினச்சிக்குவேன். எந்த விவாதத்தில் கர்த்தர் யார், அவர் எவ்வளோ நல்லவர் என்கிற அறிவில் நாம் தோற்று போகிற நம்முடைய பெருமைகளும், நம்முடைய ஈகோவும், நம்முடைய தேவையில்லாத குணங்களும் அந்த அறிவுக்கு முன்னே தோற்று போகிறத விரும்புகிறத விட பிறரை ஜெயித்தது போல இருக்கும் நமக்கு. வேறு அவர்களுக்கு நல்லா சொல்லிட்டு வந்த, மரமண்டையில் இறங்குற அளவுக்கு சொல்லிட்டு வந்தேன், நான் கூப்பிடுங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன், பூ போடாத, இதை போடாத, அதை போடாத, இதை செய்யாத, அதை செய்யாத. இதெல்லாம் இந்த அறிவும் சரீரத்தை ஒடுக்குவதற்கு வேணா உதவி செய்யலாம், ஆனால் மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது, உங்களை கட்டாது. அதனால தான் வேதத்தை வாசிக்கும் போதும் பிரசங்கத்தை கேட்கும் பொழுதும் நீங்கள் கூடுகிற ஒரு சபையாக இருக்கட்டும், உங்களுக்கு போதிக்கிற ஒரு போதகராக இருக்கட்டும், எதை அடிப்படையாக வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். அதை வச்சாலே தெரிஞ்சிடும் நமக்கு, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதை அடிப்படையாக வச்சிருக்காருன்னு பார்த்துருங்க. எது அடிப்படையாக வச்சிருக்கிறார்? உறவை அடிப்படையாக வச்சிருக்கிறாரான்னு பாருங்கள். உங்கள் உறவை கட்ட அவர் உதவி செய்கிறாரா பாருங்க. உங்கள் தேவனாக இருக்கட்டும், உங்கள் பிரசங்கியாராக இருக்கட்டும், நீங்கள் போகிற சபையாக இருக்கட்டும்,
உங்களுக்குள்ள பிரிவினைகளை வலுப்படுத்துவதற்கும், உங்களுடைய ஈகோனா என்ன, நான் யாருன்னு காட்டுறேன். நீ யாருன்னு காட்டி என்ன பண்ண போற? அதால உன் குடும்பம் கட்டுமா? அதால உன் குடும்பம் செழிக்குமா? அது உன் பிள்ளைக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குமா? அவன் போய் ஒரு வாழ்க்கையை வாழும்போது, அவள் போய் ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த பிள்ளைக்கு அது உதவியா இருக்குமா? எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து போட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு. நாம யாருன்னு காட்டுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்காக தேவன் மனிதனை உண்டாக்கவில்லை. அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் நம்மை உண்டாக்கினார். அப்ப அவர் யாருன்றது தான் பெரிய விஷயமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்ப அவர் யாரு? அவரே உறவுக்காக தான் இருக்கார். அப்ப தேவனை நம்ம சார்ந்து வரும்பொழுது, தேவனை அணுகும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, போதிக்கப்படும் பொழுது, வாசிக்கும் பொழுது நம்முடைய பிரதான நோக்கம் என்னன்னா, எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் நண்பர்களுக்கும், எனக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும், எனக்கும் இந்த சபைக்கும் இருக்கிற உறவுல இருக்கிற பிளவை கர்த்தாவே மாற்றி போடும். நம்முடைய வார்த்தை எனக்கு அதை குறித்த தெளிவை தரட்டும். இப்படிதான் எல்லாருமே வந்து உட்காரணும். புருஷனும் சரி, மனைவியும் சரி. கிள்ளி ஏதோ உனக்கு தான் சொல்றாரு பாருன்னு, உனக்கு தான் சொல்லினுக்கிறேன் நான். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க பாருங்க, நீங்க எனக்காகவே பேசுறீங்கன்னு. அதாவது பாசிட்டிவா சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, என்னை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க, என்னை பற்றி தான் நான் சொன்னேன், அம்மா அப்படிலாம் நான் பேசுறது கிடையாதுமா, சபை முடிஞ்சு அப்படிலாம் நான் பேசுறது கிடையாதுமா, நான் அப்படிலாம் பேச நினைக்கிறதே கிடையாது. இல்லை யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. யாரும் சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் நடக்காத விஷயமா, இன்னும் உங்கள் வீட்டில் புதுசாக நடக்குதா? எல்லார் வீட்டிலே தான் நடக்குது. நான் இதை சொல்கிறது, நான் யாரோ எனக்கு சொல்லலை, நான் உங்களை பற்றி சொல்லலைன்ற திரும்ப நின்றுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்னை பற்றி தான் சொன்னீங்க. கடைசியில் எப்படி தெரியுமா போனாங்க, சத்தியமாக உங்களை பற்றி தான் பேசினேன் என்ன பாருங்க. அப்புறம் ஒன்றுமே பேசாமல் கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்கள பற்றிய ஒரு பயம், அவங்கள பற்றிய ஒரு அச்சம் இருக்கிறது. அது எங்கே புற்று விடுமோ, குட்டு வெளிப்பட்டுருமோன்னு பயப்படுறாங்க. கண்ணாடி முன்னே நிற்கும் போது பயப்படுறீங்க. கண்ணாடி குறை தாங்க சொல்லின்னு இருக்குது. உன் மூடி பாரு எப்படி இருக்குது, உன் மூக்கு பாரு எப்படி இருக்கு, உன் ட்ரெஸ்ஸு பாரு எப்படி இருக்கு. குறை மட்டும் தான் கண்ணாடி சொல்லும். அந்த குறையை சரி பண்ணிக்கிட்டே அந்த கண்ணாடி முன்னே நின்று பாரு நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருன்னு பார்த்துட்டு வருவீங்க. சில பேருக்கு ஒரு கண்ணாடி போதலை, வீட்டில் ஒரு 2-3 கண்ணாடி தாண்டி, சர்ச்சில் இருக்கிற வண்டிங்க, வாசலில் இருக்கிற வண்டிங்க கண்ணாடியெல்லாம் திருப்பி, ஃபோன் ஒரு கண்ணாடியாக மாறிடுச்சு. இப்போ எல்லா கண்ணாடியும் பார்த்து தெளிவாக நான் அழகாக இருக்கேன்ற நிலைக்கு வருகிறீங்க. ஆனால் அந்த நிலை எப்போ ஆரம்பித்தது? இந்த குறைகள் எல்லாம் கண்டு சரி பண்ணி கொள்ளும் போது தான் ஆரம்பித்தது. வேத வசனம் நம்மை அப்படி தான் நிறுத்துகிறது. நம்முடைய குறைகளை எல்லாம் காட்டுவது மாத்திரம் இல்லை, நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதற்கு நேராக நம்ம கொண்டு. ஸோ கண்ணாடி முன்னே நிற்கும் போது பயப்படவே கூடாது. அது உங்களை வெட்கப்படுத்தாது, அது உங்களை அழகாக்கும். அழகாக வந்திருக்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு யாரும் உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குன்னா எதையும் சொல்ல மாட்டாங்க. நல்லா சாப்பாடு இருந்தால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கட்டும், என்னன்னா சண்டை வரும் வீட்டில், என்னன்னா பேச்சு வரும். அதே நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதால் வாயை மூட்டு சாப்பிட்டு கிளம்பி போயினே இருப்பார். நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயா. அந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறைவு. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அழகாக இருக்கீங்க. இங்கே தேவ சமூகத்தில் தேவன் உங்களை அழகாக்கிக்கிட்டு இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம், இதிலெல்லாம் தேவன் தம்முடைய அழகை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ரீதியிலும் அதை எதிர்பாருங்கள். வெறும் என் பொருளாதார குறையை மட்டும் ஆண்டவர் சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. என் குடும்ப குறையை சரி பண்ணணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இதுவரையும் இல்லாத சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத புத்திய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். வசனத்திலிருந்து அதை எதிர்பாருங்கள். ஏதோ தேவையில்லாத அறிவை வளர்த்து கொள்ளுகிற இடம் இது கிடையாது. அதனால தான் சில பேர் என்ன சொல்றாங்க, குடும்பத்தை பற்றியே பேசுறீங்க. குடும்ப சபையில் குடும்பத்தை பற்றி பேசாமல் வேற என்னத்தை பற்றி பேசுறது சொல்லுங்க. போர்டு போட்டு வச்சிருக்கிறோம், வரும்போது அதை படிச்சுட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை பற்றியே பேசுறீங்க. குடும்பத்தை பற்றி தான் பேசுவோம். ஏன்னா தேவன் நம்மை குடும்பமாக உண்டாக்கி இருக்கிறார், குடும்ப சபையில் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்.
இந்த உலகம் ஒரு குடும்பம், இந்த சமுதாயம் ஒரு குடும்பம், நீங்கள் ஒரு குடும்பம். இன்றைக்கு இருக்கிற தனிப்பட்ட நபர், நீங்கள் ஒரு எதிர்காலத்தில் ஒரு குடும்பமாக மாற போறீங்க. குடும்பத்தோடு அவ்வளோ உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து அதை சரி பண்ண வேத வசனத்தை கொண்டு நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஸோ இதை விட்டுறக்கூடாது. வேத வசனத்தினுடைய பர்பஸை சரியாக புரிஞ்சிக்கணும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:16 நான் இயேசுவையே உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். இயேசுவை விட வேத வசனத்தை நம்புவதற்கான ஒரு பெரிய ஆதாரம் வேறு எதுவுமே இல்லை. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இவரே வந்து எல்லாத்தையும் செஞ்சு போயிட்டார். ஸோ இவர் தவிர புதுசாக யாருன்னா ஒருத்தர் தோன்றி நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, பாலாசே லாரி என்ற இலங்கையை சேர்ந்த ஒரு மனுஷன் மதுரையில் கோயம்புத்தூர்லலாம் வாழ்ந்தவர். அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தார். இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவை பகிரங்கமாக பிரசங்கித்தவர். பாருங்க, அவர் பிரசங்கித்த இடத்துலலாம் பலமாக அற்புதங்கள் நடந்தது. அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே பலர் சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். தனியாக அவர் அற்புதத்துக்காக நேரத்தை செலவு பண்ணல. அவர் பிரசங்கிக்கும் போதே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததான். அவர் இலங்கையிலிருந்து வந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தார். பிறகு அமெரிக்காலாம் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் என்ன நினைச்சாரு தெரியல, நான் தான் இயேசுன்ட்டார். நான் தான் இந்த இயேசு. அவர் பேர் பாலாசே லாரி. அவங்க பெற்றோர் ஏன் இந்த பேரை வச்சாங்க தெரியல, லாரின்னு பேர் வச்சாங்க தெரியல. நம்ம தமிழ்காரங்க லாரின்னா நமக்கு என்னன்னு தெரியும், அது ஒரு ட்ரக்கு, அது ஒரு வாகனம்னு தெரியும். ஆனால் அவங்க பெற்றோர் ஏன் பேர் வச்சாங்க தெரியல. லாரி, LORRY. அது ஆங்கிலேயர்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்களாம் அந்த பேரை நிறையா சூட்டிக்கிறாங்க, லாரி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க லாரி. ஆனால் நம்ம ஊரில் அது லாரி இல்லை, இங்கே தானே ஊழியம் செஞ்சார். நான் தான் இயேசுன்னு சொல்லி சுற்றி தெரிஞ்சவர் ஒரு காலத்தில் லாரி அடித்து தான் செத்து போனார். அவர் போயின்னு இருக்கும்போது லாரி ஏற்றிடுச்சு அவரை. அந்த பேரை பெற்றோர் வச்ச மாதிரியே லாரியோடவே போனார். பாருங்க, இயேசு நான் தான் பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க, நான் தான் இயேசு. மர்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு குழு, அதனுடைய தலைவர் வேதத்தையே கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க இன்னும் இந்த பைபிளிலிருந்து ஒரு சிலதெல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டு, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டு, 2ஆம் வருகையில் வருவேன் என்று சொன்ன இயேசு நான் தான் சொல்லி அவங்களெல்லாம் நம்ப வச்சு ஒரு 400 ஆண்டுக்கு மேலாக அவருடைய தாக்கம் அமெரிக்காவில் நிறைய இடத்துல இருக்குது. பாருங்க, அவர் நான் தான் இயேசுன்னே சொல்லி அநேகரை நம்ப வச்சார். இன்னும் சொல்ல போனால் பைபிளே நான் தான், இந்த இப்போ கொடுத்துருக்க பைபிளை தான் நீங்கள் நம்பணும், அந்த பைபிளை விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமானா நடக்கும். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது வேதம் தெளிவாக சொல்லிடுச்சு, மாம்சத்தில் வந்தவர் அவர் ஒருத்தர் தான், அந்த இயேசு மட்டும்தான். அவர்தான் விசுவாசிக்கப்பட்டார், அவரைத்தான் உலகம் அங்கீகரித்தது தேவன் என்று, அவரைத்தான் விசுவாசித்தார்கள். அவர்தான் தான் தூய்மை உள்ளவர், அவர்தான் தேவன் என்று நிரூபித்தவர். அவரை தவிர வேற ஒரு நமக்கு தேவையே இல்லை. அவரை பற்றி பேசாத ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் நீங்கள் உட்கார வேண்டியதே அவசியம் கிடையாது. அவர் தான் இயேசுவை பற்றியே பேசுகிறாரா, நீங்கள் போகலாம் தைரியமாக அந்த சபைக்கு. அவர் அடிப்படை இல்லாமல் பேசுகிற எந்த ஒரு பிரசங்கம் இல்லை. அவர்தான் பிரசங்கிக்கப்பட வேண்டியவர், அவர்தான் விசுவாசிக்கப்பட வேண்டியவர், அவர்தான் தேவனாய் இந்த பூமியில வந்தவர். இதை விட ஒரு ஆதாரம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம்
இதையும் பாருங்க, இதுலேயும் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும்னு நான் நினைக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 5:19. எல்லாரும் எடுத்தீங்களா? யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதா இயேசுக்கு எதை காண்பிக்கிறாரோ அதைத்தான் இயேசு காண்பித்தாராம் நமக்கு. ஸோ இதுக்கு நடுவில் எந்த ஆட்களும் தேவையே கிடையாதுங்க. எல்லாம் ஒரு கருவி, ஒரு சத்தம். நாங்கள்லாம் வெறும் நாய்ஸ், வழியில் நின்று கத்தி கொண்டிருக்கிற சத்தம், அவ்வளோதான். இந்த சத்தத்தை விட பெரிய சத்தம். அதனால தான் எப்போ இந்த சத்தமெல்லாம் மதிக்கப்படும்? நாங்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான போதகர்களுடைய சத்தம் எப்பொழுது தேவனால் மதிக்கப்படும் என்றால், தேவன் யாரை மதித்தாரோ அவரையே நாமளும் மதிக்க வேண்டும். தேவன் யாரை மதித்தார்? இயேசுவை மதித்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை காண்பித்தார், இயேசுவுக்கு காண்பித்தார். இதை தான் நீ செய்யணும், இதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு காண்பித்தார். இயேசு அதையே செய்தார், அந்தபடியே செய்தார். 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தபடியே செய்தார். ஒரு சின்ன சேஞ்சு கூட கிடையாது. கடவுள் அவருக்கு காண்பித்தாரா, நீ இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும். அப்போ இயேசுவை விட பெரிய அதிகாரம் எதுவும் இல்லை. இயேசுவை நாம் நம்பலாம், இயேசுவை தாராளமாக நம்பலாம். அவர் நமக்கு காண்பித்தார். தேவ சாயல்னா என்ன, தேவ ரூபம்னா என்ன, ஒரு மனுஷனை தேவன் ஏன் உண்டாக்கினார் என்பதை காண்பித்தார். அழகாக காண்பித்திருக்கிறார். உங்களை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கா? உங்களை பற்றி ஒரு கேள்வி இருக்கா? இயேசுவை பாருங்கள், உங்களை குறித்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். இயேசு காண்பிக்கிற வரைக்கும் மனிதன் தெளிவாக காண்பிக்கவே இல்லை. எல்லாரும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்தவர்கள், சிறந்த ஞானிகள், சிந்தனையாளர்கள், மகத்துவங்களை அடைந்தார்கள், மேன்மையான காரியங்கள் எல்லாம் வாழ்ந்து சாதித்துட்டு போனவர்கள். அவர்களை எல்லாம் நாம் எந்த நிலைக்கு கொண்டு வரலான்னா, ஒரு பெரிய இருட்டுல ஒரு மின்னல் போல அவர்கள் எங்கெங்கேயோ மின்னிட்டு போனாங்க. ஒரு இருட்டில் மின்னலுடைய உதவி எவ்வளோ உதவியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த உதவியால் நம்ம கொஞ்சமாவது ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? கிடையாது. ஆனால் மின்னுனாங்க, அவங்களாம் சாதித்தார்கள். ஆனால் அது போதாது. தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினார், ஏன் உண்டாக்கினார்? வசனத்தை மட்டும் இயேசு காண்பிக்கல, மனுஷனாகிய நாம் யார் என்பதையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஒரு மனுஷனா எப்படி வாழணும், ஒரு மனுஷனா எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு இயேசு சொல்லலை. எப்படி வேணா வாழலாம் நினைக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். இப்படி தான் வாழணும். அதனால தான் அவர் தம்முடைய சீஷர்களை அழைக்கும் போது இப்படி சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லாமல் 2 பேர் உங்கள் பின்னாடி வராங்கன்னு வச்சிங்களேன், 2 பேர் உங்கள் பின்னாடியே நடந்து வராங்க, நீங்கள் போகிற இடம்லாம் உங்கள் பின்னாடியே வராங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த 2 பேர் பின்னாடி வர்ற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே நடப்பீங்க. யார் இவங்கன்னு. அந்த 2 பேர் உங்கள் கையில் 1 லட்ச ரூபாய் இருக்கும் போது பின்னாடி வந்தா நீங்கள் எப்படி நடப்பீங்க? இப்படி தான் நடப்பீங்க. பாக்கெட்டில் கை வச்சுக்கிட்டே நடப்பீங்க, இல்லை பையை பத்திரமா பிடிச்சிக்கிட்டே நடப்பீங்க. ஏன்னா அந்த 2 பேர் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் பின்னாடி வர்ற அத்தனை பேரையும் திருட மாதிரியே தோணும். யாரோ நம்மக்கிட்ட இருந்து இதை எடுத்துக்க போகிறாங்க. இயேசுவை வேதம் சொல்லுது, இந்த 12 பேர் மாத்திரம் இல்லைங்க, திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ஒரு தெருவில் நடக்கும்போது ஊரே பின்னாடி நடந்துச்சுங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
அத்தனை பேரையும் பார்த்து என் பின்னாடி எதுக்கு வரீங்கன்னு கேட்கவே இல்லை. அவரால் சொல்ல முடிஞ்சது, எனக்கு பின் சென்று வாருங்கள், எனக்கு பின் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னை நீ தாராளமாக பின்பற்றலாம், என் குணத்தை நீ தாராளமாக பின்பற்றலாம், என் பேச்சை நீ தாராளமாக பின்பற்றலாம், என்னுடைய போதனைகளை நீ தாராளமாக பின்பற்றலாம். ஏன்னா மனுஷனா இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினார். ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், ஹலோ, ஒரு மனுஷனை எப்படி நடத்தணும்னு வாழ்ந்து காட்டினார். ஒரு மனுஷனை எப்படி நடத்தணும், இன்னொரு மனுஷனை எப்படி நடத்தணும்னு வாழ்ந்து காட்டினார். அவன் துரோகியா இருந்தா கூட அவனை எப்படி நடத்தணும்னு வாழ்ந்து காட்டினார். இயேசு கிட்ட இருந்து நம்ம அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்காரு. அது மேலேயே கால் வச்சு நம்ம நடக்கலாம். வேற எதுவும் பாதையில் நடக்கணும்னு கூட கிடையாது. இந்த இருள் நிறைந்த பாதையில் எப்படி நடக்கலான்னு உங்களுக்கு கேள்வி இருந்தா, இயேசு நடந்த பாதையிலேயே நீங்களும் நானும் நடக்கலாம். அந்த பாதையே நமக்கு போதுமானது. அன்பு கூறுவது என்றால் என்னன்னு காண்பித்தார். பிறரை எப்படி நடத்தணும்னு காண்பித்தார். எப்படி பராமரிக்க வேண்டும் காண்பித்தார். எப்படி வழிகாட்டியா இருக்க வேண்டும் காண்பித்தார். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காண்பித்தார். எப்படி மன்னிக்க வேண்டும் என்று காண்பித்தார். இதெல்லாம் இயேசு நமக்கு மனிதனாய் காண்பித்திருக்கிறார். மனுஷனாய் வேத வசனத்தை காண்பித்தார். மனுஷன் யார் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஒரு இடத்துல இயேசு இப்படியே சொல்லிடுறார், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொல்லிட்டார். ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்திடுறார். பிறரை நேசிக்கிறதுனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறோமா? அவர் சொல்றார், உன்னை நீ எப்படி நேசிப்பியோ அதே மாதிரி நேசி. உன்னை நீ நடத்துறது போல உன்னை நீ ஏமாத்திக்குவியா? உனக்கு நீ பொய் சொல்லிக்குவியா? உனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுவியா? உனக்கு விரோதமாக உன்னை நீ தவறான இடத்துல கொண்டு போய் உன்னை நிறுத்திக்குவியா? செய்ய மாட்டல்ல. அப்போ பிறரையும் அதே போல நேசி. இயேசு நிறைய அற்புதமான வழிகளை சொல்லி கொடுத்தார். எந்த ஸ்கேலை நாம் பயன்படுத்தி மற்றவங்களை நடத்துறது இயேசு சொல்லி கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா பிறருக்காக மரிக்க கூட துணியலான்றதையே சொல்லி கொடுத்தார். பிறருக்காக நாம வாழ்றது மாத்திரம் இல்ல, மரிக்கிறது கூட நம்ம தயங்காம செய்யலாம், அது கூட பலன் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது மாத்திரமா, அவரே மரித்து உயிரோட எழும்பி அவர் நம்மையும் இந்த உலகத்தில் உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்கார். ஆகவே அவருக்கு என்ன நடந்ததோ அந்த ஆசீர்வாதத்தில் கூட நம்மை பங்குள்ளவர்களாக்கிட்டு போயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவர் சரீரத்தில் உண்டாயிருக்கிற பாடுகளில் மாத்திரம் உங்களுக்கு பங்கு இல்லை. இன்னைக்கு சில பாடுகளை படுகிறோம், சில நிந்தைகளை படுறோம், அவர் நிமித்தம் படுகிறோம். ஆனால் அவர் பட்ட அந்த பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் பின்ன நின்ற அந்த மகிமையிலே பிரவேசிக்கிற பாக்கியத்தை கூட வெறும் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் மட்டும் சுமக்கிறதுக்கு நம்மை அவர் அழைக்கல. அவர் உயிர்த்தெழுந்து எப்படி தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாரோ அதே கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் வைத்துட்டு போயிருக்கிறார். ஸோ மனுஷனா பரிபூர்ணமா காண்பித்திருக்கிறார். ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், வசனம்னா என்ன, அதை எப்படி பார்க்கணும், மனுஷனா என்ன, மனுஷன் எப்படி பார்க்கணும், அதை விடவா தேவன் யார் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஏன்னா கடவுளை குறித்து அவ்வளவு அறிவு உலகத்தில் கொட்டி கிடக்குது. என்னென்னோ பேர் வச்சிருக்கிறாங்க கடவுளை பற்றி. ஆனால் இயேசு காண்பித்தார், நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். நமக்கு ஒரு பிதா, பரலோகத்திலே இருக்கிற பிதா, பரலோகத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த நபர் யாராம்? வேதம் சொல்லுது பிதா. எல்லாம் சொல்லுங்க பிதா. பேட்டர் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது பாருங்க. ஃபாதர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். இந்த பேட்டர் என்ற வார்த்தை என்னன்னா சிருஷ்டிகர்னு அர்த்தம். அதனால தான் அவரை நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா வாலிபர்களை வேதம் எப்படி தெரியுமா சொல்லுது? பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாழ்க்கையில் ஏதோ நீ குழஞ்சி போயிட்ட, தோற்று போயிட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நினைக்கிற. அப்படி நினைக்கிறன்னா நீ உன் பெற்றோர் இடத்துல போய் நீ நின்று என்னை ஏன் பெற்ற, என்னை எதுக்கு இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்காத. உன் சிருஷ்டிகரை நினை. அவர் உன்னை நோக்கம் இல்லாமல் கொண்டு வரல. ஸோ சிருஷ்டிகரை நாம் அணுகுகிற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்து
அவர் ஒருவரை மட்டும் தேடினால் போதும், அவர் ஒருவரை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டால் போதும், நமக்கு போதுமான பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது, போதுமான நன்மை நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் யார் என்கிற கிளாரிட்டி, கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கார். அந்த தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்றதை காண்பித்திருக்கிறார். கடவுளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமல் மனுஷன் தான் சாப்பிட்றதெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கான். தான் சாப்பிட்றதெல்லாம் வைக்கிறது, அதை காக்கா சாப்பிட்டு போயிட்டா கடவுளே சாப்பிட்டாருன்னு நினைக்கிறான். என்னென்னவோ பண்ணினுக்கிறான் மனுஷன். கடவுளுக்கு என்னென்னவோ செய்து அவரை திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கிறான். இயேசு காண்பித்தார், ஒன்றுமே செய்யாமையே, ஒன்றுமே பண்ணாமையே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நீர் என் நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இந்த பிரியமாயிருக்கிறேன்ற சத்தம் நிரூபித்து செய்து முடித்த பிறகு இயேசுவுக்கு கொடுக்கப்படலை, எதையும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாகவே கொடுக்கப்பட்ட சத்தம் அது. காண்பித்தார். இந்த உலகத்திலே தேவன் நம்ம காலையிலிருந்து சாயந்தரம் வந்த பிறகுதான் நம்ம மேல அவர் பிரியத்தை காண்பிப்பார்னு சொல்லலை. எழும்போதே வேதம் சொல்லுது, நாம் புதிய கிருபைகளால் எழுப்பப்படுகிறோம். காலைதோறும் புதிய கிருபைகளால தேவன் நம்மை விழிக்க பண்ணுகிறார். கடவுள் காலையில் நம்ம அன்பா எழுப்புகிறார். நம்ம தாய்மாருங்க அம்மாமாருங்க கூட ஏந்திரு, அடுத்து நான் வந்தேன் அப்படின்னு தான் எழுப்புவாங்க. நம்மளுடைய பிதா நம்ம எப்படி எழுப்புறார் தெரியுமா? நேற்று நடந்தது போல இன்றைக்கு நான் உன்னை நடத்த மாட்டேன், நேற்று நீ செய்ததை நான் மறந்து விட்டேன், இதோ இன்றைக்கு உனக்கு புதிய நாளை கொடுத்துருக்கிறேன், புதிய கிருபையை கொடுத்துருக்கிறேன், எழும்பி முன்னேறி போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம எழுப்பி முன்னேறி போக வைக்கிறார். பிதா நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் இயேசு காண்பித்திருக்கிறார். ஆகவே இயேசுவை பிரதானமாக்குவோம், இயேசுவை அடிப்படையாக வைத்து போதனைகளை கேட்போம், இயேசுவை ஆராதிக்கிற சபைக்கு போவோம், இயேசு பிரசங்கித்ததை பெரிதுபடுத்துவோம், அவர் வழிகளை பெரிதுபடுத்துவோம், அவரையே நம்முடைய மனதாக சிந்தையாக வைத்துக்கொள்வோம், அவரை கண்ணாடியாக வைத்துக்கிட்டு பைபிளை படிப்போம். அப்படி பண்ணோன்னா இந்த வேதாகமம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த வேதாகமம் நமக்கு ஒரு மத புஸ்தகமாக இருக்கும். போர் செய்வதற்கும் நம்முடைய வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கும் தான் உதவியாக இருக்கும். அன்பையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதற்கு இந்த வேத வசனம் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதா? அதை மட்டும் கேள்வியாக கேளுங்க. எப்போவுமே நீங்கள் போதிக்கப்படுகிற சபை அதை போதிக்குதா? உங்கள் கண்ணு முன்னே நின்றுட்டு பேசுகிற பிரசங்கியார் அதை முதன்மைப்படுத்துகிறாரா? ஒருவேளை என்னோ சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், புரிதல் இல்லாத கணவன், புரிதல் இல்லாத மனைவி, இது அதிகமாக கடந்து போகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், புரிதலே இல்லாத ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றது இல்லை, இந்த சூழலை எப்படி அற்புதமாக மாற்றுவது, இந்த நபர்கள் எப்படி கர்த்தரால் மாற்றப்படுகிறார்கள், எப்படி நம்மை ஆண்டவர் எப்படி அற்புதமாக மாற்றுகிறார், இந்த நபர்களோட வாழ பண்ணுகிறார், இந்த நபர்களோட சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக நம்மளை எப்படி ஜீவிக்க பண்ணுகிறார், இதெல்லாம் இந்த வேத வசனத்தினுடைய உதவி. ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் இங்கே வரணும். ஹலோ, அதுக்கு வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன், அதுக்கு தான் வாரம் வாரம் வருவீங்க நான் நம்புகிறேன். எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம், பிறகு கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம் வார்த்தைகள் எங்களுக்கு மருந்தாக, ஆறுதலாக, பலனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை திடப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை ஆரோக்கியமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். உண்டாயிருக்கிற காயங்கள், தழும்புகள், புரிதல் இல்லாத மனிதர்களால் எங்களுக்குள்ளே ஏற்படுகிற அவஸ்தைகள், தேவ பிரசன்னம், அவைகளெல்லாம் பாறைகள் போல இருக்கிற இருதயத்தை, கரடு முரடாய் இருக்கிற இருதயத்தை, கல்லான இதயத்தை கர்த்தர் சதையான இதயமாக, நல்ல இருதயமாகிய உம்முடைய இருதயமாக மாற்றுவீராகப்பா. உம்முடைய பிரசன்னம் இங்கே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையின் மத்தியிலே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியங்களை நடக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரத்தில் நடக்காதுன்னு நினைக்கிற காரியங்களை நடக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய புத்தியை தெளிவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தும். நாங்கள் ஆண்டவரே மனநிறைவோடு தேவனுடைய சமூகத்திலிருந்து பரிபூர்ண சமாதானத்தோடு இங்கிருந்து செல்லுகிறோம் அப்பா.
உம்மை நம்ப பண்ணியிருக்கிறீர் எங்களை கொண்டு. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை உம்மை நம்ப பண்ணியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்கு நிச்சயம் முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும், நிறைவேறும். இந்த காலைவேளை எங்களுக்கு பிரயோஜனமாய் அமைந்த நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளும் ஒவ்வொருடைய குறைவுகளையும் தேவன் நிறைவாக மாற்றுவீராக. உமது நாமத்தை எங்கள் வாழ்விலே மகிமைப்படுத்தி